வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் வீடியோ போட எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். பெல் ஐகானை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எல்ஜி ஸ்குவாட் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி வீடியோ உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்துல ஒரு கிராமத்துல ஊசா கல்யாணம் பொண்ணுங்களை போறா அவங்க முதல்ல ரொம்ப முடிஞ்ச அடுத்த நாளே ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டு வந்துட்டு ஒரு சைக்கோ. இந்த படம் பேர் உடையலா. இது ஓடிடில தமிழ் டப்ல சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் நேம்ல இருக்கு. அண்ட் இந்த படத்தோட கதை முழுக்க ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்காங்க. இப்போ படம் ஓபன் ஆனா ஒரு ரயில்வே ஸ்டேஷனை காட்டுறாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பையன் கையில டீ கிளாஸ எதையோ பார்த்து சாக்காகி கீழே போட்டு உடைக்கிறான். உடைச்சிட்டு அங்க இருந்து சதறி ஓடிடலாம். இப்ப அந்த ரயில்வே ட்ராக்ல ஒரு பொண்ணு உடம்பு பூரா சேரும் சகதியமா ஒருத்தோட தலையை கையில எடுத்துட்டு வந்துட்டு இருக்கு. அப்படியே நேரம் நடந்து வந்து அந்த ஊர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இருக்கு. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கவங்க பயமா பயப்படுறாங்க. அங்க இருக்கிற ஒரு லேடிஸை அந்த தலையை கையில வச்சிருக்கிறத பார்த்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இப்ப அந்த எஸ்ஐ முன்னால தலையை வச்சுட்டு அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கு. அந்த எஸ்ஐ பாடி எங்கன்னு கேட்க ஒரு இடத்த காட்டுறாங்க. இப்ப அந்த கிணத்துக்குள்ள அந்த தலை வெட்டப்பட்ட பாடி இருக்கு. அந்த பாடியை போய் கைவிட்டு மேல தூக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர காட்டுறாங்க. இவருதான் இந்த ஊருக்கு ட்ரைனிங் எஸ்பியா வந்திருப்பாரு. இப்ப இவருக்கு அந்த கதைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவரு ரொம்ப நாளைக்கு முன்னால இந்த ஊருக்கு போஸ்டிங் கிடைச்ச வரும்போது அவர் லவ் பண்ற பொண்ணுகிட்ட போன் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எனக்கு இந்த ஊர்ல போஸ்டிங் கிடைச்சிருக்கு, நான் அந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணும் அவருக்கு பயங்கரமா தைரியம் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. என்ன ஊருன்னு கேட்க அவரும் சாத்தூர்னு ஊரை சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த ஊரை காட்டுறாங்க. அந்த ஊர்ல ஒருத்தவங்க புதுசா கல்யாணம் ஆயிருக்கும். இப்ப கல்யாணம் ஆகி முதல் நாள் போல அந்த கல்யாண பொண்ணு அந்த வீட்டை விட்டு வெளியில வருது. வெளியில வரும்போது அந்த கல்யாணம் அப்படி ஒரு மாதிரி ஒன் சைட் அடிச்சிட்டு இருக்கான். அந்த வீட்டுல இருக்கவங்க அவளை பார்த்து ஒரு மாதிரி கிட்டலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டை காட்டுறாங்க. இவங்க அந்த படத்தோட மெயின் கேரக்டர். இவன் பேரு திருப்பதி, இவன் ஒய்ஃப் பேரு ராதா. இவன் எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு குளிச்சிட்டு வரதுனால அவன் ஒய்ஃப் எப்பவுமே இதே வேலையா தான் இருப்பியாடா அப்படின்னு சொல்லி போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு. இந்த வீட்டுல இவங்க மட்டும் இல்லாம இவனோட தம்பி, கீரனோட தங்கச்சி, இவங்க 4 பேர் மேல இருந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகல. சீக்கிரமா கல்யாணம் பண்ணி போறதா சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப இவங்க பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது அந்த ஊர் தலைவர் வந்து நான் ஒரு முக்கியமான வேலையாளர் வெளியில போனோம், இந்த சட்டைய அவச்சு இஸ்திரி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. உடனே இந்த ராதா பொண்ணும் ஒரு சைடு வரேன் அப்படின்ட்டு தல்லாப்பட்டியை தொடர்ந்து 100 ரூபாய் காசு எடுத்து வந்து கொடுக்குது. நேற்று நீங்க காசு கொடுக்கும்போது தெரியாதனமா அந்த 100 ரூபாய் சேர்த்து கொடுத்துட்டீங்க, அதனாலதான் திருப்பி கொடுக்கலான்னு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுது. அவளும் ஏமா அதான் நானே தெரியாம கொடுத்துட்டல, அதை நீயே வச்சுக்கலாமே, இப்ப எதுக்கு திருப்பி தர அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணும் எங்க வருமானத்துக்கு மிஞ்சி வர எந்த காசும் எங்களுக்கு வேணாம், அது எங்களுக்கு எப்பயும் நினைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட திருப்பி கொடுத்துருது. இப்ப இந்த திருப்பதிங்கிறோம் நீ எதுக்கு காசை திருப்பி கொடுத்த, ஒரு கட்டிங் கால் ஆயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். இப்ப இன்னொரு குரூப்பை காட்டுறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு புதுமான ஜோடி காட்டினாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணிருப்பான் போல, அவ என்னை ஏமாத்திட்டா ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சரக்கு அடிச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் இஷ்டத்துக்கு ஏற்றி விட ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு கிடைக்காத யாருக்கும் கிடைக்க கூடாது, அவள் ஏதாவது ஒண்ணு பண்ணு, எதுவும் பண்ணாம விடாத அப்படின்னு சொல்லி தைரியமா ஏற்றி விட்டு உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் பொழுது விடிஞ்சிருது. பொழுது விடிஞ்சா அந்த பொண்ணு எங்க இறந்து கிடக்கிறதா அந்த பொண்ணோட மாமியாரும் அவன் ஹஸ்பண்டும் அழுதுகிட்டே ஓடுறாங்க. இப்ப அந்த பக்கத்து வீட்டுல இருக்கிற திருப்பதிங்கிறவனும் அந்த ராதாங்கிற பொண்ணும் என்ன ஏதுன்னு பாக்க அந்த ஊருக்காரங்களோட பதிலடிச்சு அந்த இடத்துக்கு ஓடிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துட்டு அந்த ரூட்ல இருக்க ஒரு ரூட்டுக்கு கீழே அந்த பொண்ணை கொடூரமா ரேப் பண்ணி கொலை பண்ணி கொண்டு வந்து போட்டுருக்காங்க. இப்ப அந்த போலீஸ்காரன் பார்த்துட்டு அந்த இடத்த சுத்தி பயமா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல கிடைக்கிற ஃபுட் பிரிண்ட்ஸ், அந்த ஃபுட் பிரிண்டோட சைஸ் இதெல்லாமே போட்டோ எடுத்துக்கிறாரு. இப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா தலைவரும் வந்துடுறாரு. வந்து இதுவரை நம்ம ஊர்ல எப்படி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது, இதுதான் முதல் தடவை, இது யார் பண்ணிருப்பா அப்படின்னு உடனே விசாரிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த எஸ்ஐ இப்போதைக்கு சந்தேக கேஸ்ல அந்த பொண்ணோட ஹஸ்பண்டும் அவன் மாமனாரையும் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் சத்தியமா நான் எதுவுமே பண்ணல, அந்த பொண்ணு ஒருத்த ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தா, அவன் ரொம்ப நாள் அந்த பொண்ணு நிறைய சுத்தி வந்துட்டு இருக்கா சொல்லுவா, அவன் தான் கண்டிப்பா ஏதாவது பண்ணிருக்கணும் அப்படின்னு அந்த பையனை போலீஸ் சொல்லிடுறாரு. இப்ப போலீஸ் அந்த பையனை தூக்கிட்டு வந்து பயங்கரமா போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த பையனும் நான் எதுவுமே பண்ணல, பண்ணணும்னு நினைச்சது உண்மைதான், ஆனா சத்தியமா அந்த பொண்ணு எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படிலாம் கேட்டா சொல்ல மாட்டான், விசாரிக்கிற முறையில விசாரிக்கணும்னு அவனை ரொம்ப கொடூரமா சித்திரவதை பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கட்டத்துல அவங்க பண்ற சித்திரவதை தாங்க முடியாம நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த திருப்பதியோட ஃபேமிலியை காட்டுறாங்க. அந்த திருப்பதிங்கிறவனும் அவன் ஒய்ஃபும் ஒரு லேடி இருக்கிற டாக்டர் சந்திச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகிருக்கும், ஆனா ரொம்ப வருஷமா குழந்தை இருக்காது. அதனால அவரும் நிறைய லேக்கியம் கொடுத்துருப்பாரு. அதுக்கு அந்த பொண்ணு ஒரு காரணம் சொல்றா, நீங்க என்னதான் லேக்கியம் கொடுத்தாலும் இவன் கரெக்டா இல்ல, எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்து தூங்கிடுறான் அப்படின்னு அந்த திருப்பதிங்கிறவன ரொம்ப மட்டம் தட்டி சொல்லிட்டு இருக்கு. இப்ப திரும்ப கட் பண்ணா அந்த எஸ்பி ஆபீஸ் காட்டுறாங்க. அந்த எஸ்பி அந்த இடத்துல எடுத்த போட்டோஸ உத்து பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு வந்துட்டு அந்த பையனை வெளியில கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட ஒரு வாட்டர் பாட்டில தூக்கி போடுறாரு. அந்த பையனும் அந்த வாட்டர் பாட்டில லெஃப்ட் ஹேண்ட்ல கேட்ச் பண்றான். கேட்ச் பண்ண உடனே இந்த பையன் பண்ணல, இவனை வெளியே விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த இருக்கிற எஸ்ஐயும் உடனே கோவப்பட்டு இத்தனை வருஷமா போலீஸா இருக்கேன், நீ இப்பதான் ட்ரைனிங் எஸ்பியா வந்திருக்க, உனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு பயங்கரமா சண்டை போடுறாரு. நான் அடிச்சு சொல்றேன் இந்த பையனா பண்ணிருக்கான், நான் அடிச்சதுல இவனே உண்மையை ஒத்துக்கிட்டான் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே அந்த எஸ்பியும் நீங்க அடிச்ச வலி தாங்காம தான் அவன் உண்மையை ஒத்துக்கிட்டான். கொலை செய்யப்பட்ட அந்த பொண்ணோட பாடியில கிடைச்ச செம்மனை டெஸ்ட் காமிச்சிருந்தேன். அது கிட்டத்தட்ட ஒரு 30 வயசுக்கு மேல இருக்க ஒரு ஆளோட செமன். அது மட்டும் இல்லாம கொலை செய்யப்பட்ட இடத்துல கிடைச்ச ஃபுட் பிரிண்டோட சைஸ் 10. இந்த பையனுக்கு வயசு ஒரு 20-22 தான் இருக்கும். இந்த பையனோட ஃபுட் பிரிண்ட் சைஸ் 7 தான். அதனாலதான் இவன் இல்ல அப்படின்னு நான் கரெக்டா சொல்றேன் அப்படின்னு அந்த எஸ்பி சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ரேடியஸை அந்த எஸ்பியை பாராட்டுறாங்க. இப்ப இவங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இன்னொரு கால் வருது. அந்த ஊர்ல இன்னொரு பொண்ணு அதே போல கொடூரமா ரேப் செய்யப்பட்டு கொலை பண்ணிருக்கிறதா தகவல் வருது. இப்ப அந்த ஸ்பாட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. கிளம்பி போனா அந்த பொண்ணு புதுசா கல்யாணமாகி முதலிரவு முடிஞ்ச அடுத்த நாளே ஒரு தோட்டத்துக்குள்ள கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்கு. இப்ப அந்த இடத்துல இந்த போலீஸ்காரன் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல அவருக்கு எந்த விதமான எவிடன்ஸும் கிடைக்கல. உடனே இன்னைக்கு நைட்டு அவர் லவ் பண்ற பொண்ணுகிட்ட போன் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி நான் ட்ரைனிங்கா இருக்கிற ஊர்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அது யாரும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணும் கண்டிப்பா ஒன்னால முடியாம இருக்காது. காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது தப்பான சேர்க்கையால போத வழியில போய்கிட்டு இருந்தேன், என்ன எத்திரிட்டு சரி பண்ணி கொண்டு வந்த, கண்டிப்பா உன்னால முடியும், நீ நம்பிக்கையோட திரும்ப அந்த கேஸ் விசாரிக்க ஆரம்பி அப்படின்னு சொல்லி தேடி சொல்லுது. இவரும் அன்னைக்கு நைட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதானே பயங்கரமா தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடிட்டு இருக்கும்போது ஒரு மொபைல் ஒண்ணு கையில கிடைக்குது. அந்த மொபைல் எடுத்துட்டு வந்து சார்ஜ் போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி உள்ள ஏதாவது போட்டோஸ் இருக்கான்னு பாத்துட்டு இருக்காரு. ஆனா ஒரு வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த வீடியோல யாரோட முகமும் பதிவாகல. ஆனா அத என்ன பேசிக்கிறான்னு மட்டும் பதிவா இருக்கு. அந்த பொண்ணை கொலை பண்ணவன் அந்த பொண்ணை பயங்கரமா அடிச்சு சித்திரவதை பண்ணி அந்த பொண்ணுக்கு முதல்ல எப்படிலாம் நடந்தது அப்படின்னு அந்த பொண்ணு வாயால கொஞ்சமா சொல்ல வச்சு கேட்டு அந்த பொண்ணை ரேப் பண்ணி இருந்திருக்கா. அதுக்கப்புறமா கொடூரமா அடிச்சு கொலை பண்ணிருக்கா. இது எல்லாமே வெறும் வாய்ஸா மட்டும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை கேட்டுட்டு ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த திருப்பதிகளோட தம்பியை காட்டுறாங்க. அவன் தம்பி அந்த ஊர்ல இருக்கிற போட்டோகிராஃபர் கால் பண்ணி பேசிட்டு இருக்கான். அந்த போட்டோகிராஃபரும் உனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்க பாரு, இது இதுக்கு மேல பார்த்த வீடியோ மாதிரி கிடையாது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதை பேசிட்டு இருக்கும்போதே கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அந்த வீட்டுல குளிக்க போகுது. உடனே இவனும் உடனே போனை கட் பண்ணு அப்படின்னு அந்த பொண்ணு குளிக்கிறத எட்டி பார்த்துட்டு இருந்தான். இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த திருப்பதி காட்டுறாங்க. அவன் காலையில வீட்டுல தூங்கி எழுந்திருக்கும் போது அவன் ஒய்ஃப் ஜாக்கெட்ல ஹூக்க மாட்டோம் சொல்லிட்டு இருக்கு. அவனும் ஒரு மாதிரி பயந்து கிட்ட வரான், இந்த வேலையை கரெக்டா பாப்பியா இல்ல நைட்டு மாதிரி தூங்கிடுவியா அப்படின்னு அவன் பயமா கிண்டல் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கு. இப்ப அந்த போலீஸ்காரனும் அந்த வீடியோல ரெக்கார்டான வாய்ஸ ஊர்ல இருக்கவங்க எல்லாம் காமிச்சு அது யாரோட வாய்ஸ் அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே அந்த வாய்ஸை கேட்டுட்டு தெரியலன்றாங்க. ஆனா அந்த திருப்பதி மட்டும் இது அந்த போட்டோகிராஃபரோட வாய்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல இப்ப அந்த போட்டோகிராஃபர் கூட்டிட்டு வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அவனை விசாரிச்சுட்டு இருக்கும்போது அவனோட லாயர் அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அவன் ஊர்லயே கிடையாது, பக்கத்துல ஒரு வெயிட்டிங் போட்டோகிராஃபர் இருக்க போயிருந்தா அப்படின்னு எவிடன்ஸை காமிச்சிட்டு இருக்காரு. இப்ப அந்த எவிடன்ஸை காமிச்சதும் அவனை இதுக்கு மேல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்காரன் இருக்கு அவன் மேல ஒரு பண்ணுவை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த வாய்ஸ் அவனோட தானா அப்படின்னு அவனை பேச வச்சு செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த வாய்ஸ் கொஞ்சம் கூட மேட்ச் ஆகல. இப்ப அவன் அனுப்பி விட்டுட்டு எஸ்பி கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காரு, அந்த ஊர்ல என்னதான் நடக்குது, எப்படி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவர்கிட்ட பேசிட்டு பேசாம கிடைச்ச செமனை வச்சு இந்த ஊர்ல இருக்க ஆம்பளைங்களை டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த எஸ்ஐயும் உனக்கு என்ன மண்டைக்கிட்ட குழம்பிடுச்சா, இந்த ஊர்ல கிட்டத்தட்ட 2000 பேர் இருக்காங்க, அத்தனை பேர் கூப்பிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இந்த எஸ்பியும் இந்த ஊர்ல மொத்தம் 2000 ஆம்பளைங்க இருக்காங்க, அதுல 25 வயசுக்கு கீழே இருக்கவங்க 35 வயசுக்கு மேல இருக்கவங்க பிரிச்சோம்னா மிச்சம் இருக்கிறது ஒரு 20-22 பேர் தான். அந்த 22 பேரை டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் அந்த போலீஸ் ஸ்டேஷன் பத்திரிகை எடுத்துட்டு வராரு. பத்திரிகை எடுத்துட்டு வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், நீங்களா கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த எஸ்பியும் ஐயா ஊர்ல நடந்துட்டு நீங்களும் பாத்துட்டு தான் இருக்கீங்க, அந்த சைக்கோ கில்லர் ஊர்ல புதுசா கல்யாணம் ஆகிற பொண்ணுல தான் டார்கெட் பண்ணி கொலை பண்ணிட்டு வந்துட்டு தான், இந்த டைம்ல நீங்க கல்யாணம் வைக்கிறது சேஃப் இல்ல, அதனால ஒரு 2 வாரம் டைம் கொடுங்க, அவ யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கப்புறம் நீங்க கல்யாணத்தை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அந்த தலைவரும் என்ன ஊர்ல சாதாரண ஆளுங்க நினைச்சியா, நான் தண்ணி வச்சிருக்கேன், என் பொண்ணை தொடறதுக்கு எவனுக்கு தைரியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நான் வச்சே தருவேன் அப்படின்னு அந்த கல்யாணத்தை நடத்திட்டு இருக்காரு. இப்ப அந்த கல்யாணத்துல அந்த திருப்பதிங்கிறவனும் அவன் தம்பியும் குடிச்சிட்டு பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இப்ப அதை பார்த்துட்டு அவனோட ஒய்ஃப் அவன் அந்த நிறுத்திட்டு போட ட்ரை பண்ணுது. ஆனா விடாம அங்கேயே பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். இப்ப அந்த பஞ்சாயத்து தலைவர் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுது. அந்த கல்யாணத்துல அந்த திருப்பதிங்கிறவனும் அவன் ஒய்ஃப் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த போட்டோகிராஃபர் இன்னும் போட்டோ எடுக்கிற மாதிரி அந்த பொண்ணு ஒரு மாதிரி தப்பான கண்ணோட்டத்தோட பார்த்துட்டு இருக்கான். இந்த போலீஸ் ஆபீசர்ஸும் என்ன பண்றதே தெரியாம அந்த கல்யாணம் விடுத்து காவலுக்கு வந்து நின்றுட்டு இருக்காரு. இப்போ அன்னைக்கு நைட்டு சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சிருது. அடுத்த கரையில அந்த கல்யாண பொண்ணு அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட ட்ரெயின் ஏற்றி வழி அனுப்பி கிளம்பி போயிட்டு இருக்கு. இப்ப அந்த எஸ்பியும் கூட நீங்க பாதுகாப்புக்கு போங்க அப்படின்னு அந்த 2 போலீஸ்காரர்கள் அனுப்பி வைக்கிறாரு. அவங்களும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ்காரன ட்ராக்கு இந்த பக்கம் நின்று தீ குடிச்சிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ட்ரெயின் ஒன்று குறுக்க கிராஸ் ஆகுது. அந்த டைம்ல அந்த சைடு கூட இருந்த பொண்ணு மயக்கம் போட வச்சு இந்த கல்யாண பொண்ணை தூக்கிட்டு போயிடுறான். இப்ப அந்த கல்யாண பொண்ணை தூக்கிட்டு போய்
போய் ஒரு சோள காட்டுக்குள்ள வச்சு பயங்கரமா அடிச்சு சித்திரவதை பண்ணி அந்த பொண்ணையும் சாந்தி மூர்த்தி நேத்து எப்படி நடந்தது அப்படின்னு அந்த பொண்ணோட வாயாலே சொல்ல வச்சு அதை கேட்டுட்டு டேப் பண்ணி கொலை பண்றான். இப்ப அந்த போலீஸ் ஆபீசர்ஸும் அந்த பொண்ணை அந்த காட்டுக்குள்ள பயங்கரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த எஸ்பி கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்து அந்த கிளியர் அந்த பொண்ணை கொண்டுட்டு கிளம்பும் போது எஸ்பி பாத்துறாரு. ஆனா முகத்தை போட்டு பார்க்க முடியல. முகத்தை மூடிடுதான். அந்த எஸ்பி அவனை பிடிக்கிறதுக்கு பயங்கரமா ட்ரை பண்றாரு. இப்போ ஒரு கட்டத்துல அப்படி இப்படி விரட்டி அடிச்சு பிடிச்சிடறாங்க. பிடிச்சி முகத்தை விலைக்கு பார்த்தா அந்த திருப்பதிங்கிறவனோட தம்பி. அந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி இன்ட்ரோல் போடுறாங்க. இப்ப அந்த கில்லரை போலீஸ் ஸ்டேஷன்ல தலைகீழா தொங்க விட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டேஷனுக்கு வந்து ஊர் தலைவரும் இங்க பாருங்க 10 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க இருக்கிற போலீஸ்காரங்க ஆளுக்கு 1 லட்சம் எடுத்துக்கினேன். தயவு செஞ்சு அவனை ஏன்ட்ட கொடுத்துருந்தேன். அவனை என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி ஒரு டிராக்டர்ல போட்டு எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு வந்து எஸ்பி எப்படி நீங்க லஞ்சம் வாங்கிட்டு ஒரு அக்யூஸ்டாவை கூட அனுப்பி வைப்பீங்க அப்படின்னு பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்காரு. உடனே அந்த இருக்கிற எஸ்ஐயும் எங்க குடும்ப சூழ்நிலைக்கு இந்த பணத்தை வச்சுதான் நான் ஓட்ட முடியும். இதே மீறி நீங்க மேல இடத்துல புகார் கொடுப்பீங்கன்னா உங்க கையில எங்க ஃபேமிலிக்கு பாய்சன் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்ப அந்த திருப்பதி அவனோட ஒய்ஃபும் அவன் தம்பி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சு அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஓடி போய் கெஞ்சிட்டு இருக்காங்க. அவன் அந்த மாதிரி எல்லாம் பண்ற ஆள் கிடையாது. அவனை எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எஸ்பி கேட்க எஸ்பி சொல்லிடுறாரு அவன் இங்க இல்ல, அவன் உங்க ஊர் தலைவர் அவனோட மில்லுக்கு தூக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்ல அந்த மில்லுக்கு வேற ஓடிட்டு இருக்காங்க. இவங்க ஓடுறதுக்குள்ள அந்த தலைவரும் அவனை கொஞ்சம் கொஞ்சமா சத்திரவதை பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் போய் அவ்வளவு தூரம் கெஞ்சியும் அந்த தலைவர் கொஞ்சம் கூட ஒரு ஐடியா இல்ல. உடனே ஒரு லாயரை போய் பார்ப்போம், லாயரை வச்சாத்து வெளியே இருப்போம் அப்படிங்கிற ஒரு ஐடியால லாயரை போய் பாக்குறாங்க. அவரும் இந்த சான்ஸ்னு அவங்க கிட்ட எந்த அளவுக்கு பணம் கறக்க முடியுமோ அந்த அளவுக்கு பணம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப அந்த ஊர்ல அடுத்த நாள் திரும்ப அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்துருது. அந்த ஊர் அடுத்த கல்யாணம் ஒரு பொண்ணை அதே போல தூக்கிட்டு போய் ரேப் பண்ணி கொலை பண்ணிருப்பான். இப்ப அந்த தகவல் போலீஸ்க்கு தெரிஞ்சதோ அந்த இடத்துக்கு கிளம்பி போய் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அந்த பஞ்சாயத்து தலைவர் வந்துடுறாரு. அவரை பார்த்து உங்க பொண்ணை கொலை பண்ண வாங்க கிடையாது, இப்ப பாருங்க திரும்ப இதே போல சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல அந்த தலைவரும் அந்த போலீஸ்காரங்களை பயங்கரமா திட்டிட்டு கிளம்பி போயிடுறாரு. கிளம்பி போயிட்டு அந்த திருப்பதியோட தம்பிய திரும்ப கூட்டிட்டு வந்து அவங்க வீட்டு வாசல் இறக்கி விட்டுருவாரு. இப்ப அந்த ஊர் தலைவரும் அந்த ராவேந்திர பொண்ணை பார்த்து என்ன மன்னிச்சிருமா, எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் இப்படி பண்ண வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணம் எடுத்து கொடுக்குறாரு. அந்த பொண்ணு அந்த பணத்தை வாங்காம அவரை திரும்ப அனுப்பிச்சிருது. இப்ப கட் பண்ணா திரும்ப அந்த எஸ்பியை காட்டுறாங்க. அவரு திரும்பவும் அவரோட லவர் கிட்ட கால் பண்ணி புலம்பிட்டு இருக்காரு. நான் இன்னும் இந்த ஊர்ல ஒரு வாரம் இருக்க போறேன், இந்த கேஸ் எப்படியாவது முடிச்சாகணும்னு நினைச்சேன். இந்த ஊர்ல நடந்துட்டு சம்பவத்துக்கு அடுத்து யாரும் கல்யாணம் பண்ண போறது கிடையாது. ஆனா யாராவது கல்யாணம் பண்ணாதான் அந்த சைக்கோ வெளியே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பொண்ணும் அப்ப நான் உனக்கு ஒரு ஐடியா தரேன், பேசாம நாம அந்த ஊர்ல கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்ப நாம கல்யாணம் பண்ணோம்னா கண்டிப்பா அந்த சைக்கோ கில்லர் என்ன தேடி வருவான், அப்போ கண்டிப்பா அவங்க கிட்ட மாட்டிக்குவான் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குது. உடனே இவனும் அந்த சைக்கோ கில்லரை பிடிக்கிறதுக்காக அந்த லவ்வரை பணியமா வச்சு அந்த ஐடியாவுக்கு ஓகே சொல்றான். இப்ப அந்த ஊர்ல இருக்க ஒரு லோக்கல் சேனல்ல அந்த எஸ்பி பகிரங்கமா அறிவிக்கிறாரு, இந்த ஊர்ல அடுத்ததா நடக்க போற கல்யாணம் என்னோடதுதான். நான் இந்த ஊர்ல ஒரு வாரம் இருக்க போறேன், அதுக்குள்ள என்னோட கல்யாணம் இந்த ஊர்ல நடக்கும்னு ஆசைப்படுறேன். இந்த ஊர்ல இப்படி கொலை பண்ணிட்டு இருக்கவனுக்கு இப்ப நான் ஒரு எச்சரிக்கை விடுறேன், உனக்கு உண்மையிலே தைரியம் இருந்தா என் வீட்டுல கை வச்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை வீடியோ ஒன்று விடுறாரு. விட்டுட்டு அடுத்த நாளே அந்த பொண்ணு ஊருக்கு வர வச்சு கல்யாணமா முடிக்கிறாரு. இப்ப இந்த கல்யாணத்துலயும் அந்த திருப்பதிங்கிறவனும் அவன் ஒய்ஃப் ராதாவும் தான் முன்னால நின்று எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப இவங்க கல்யாணம் முடிஞ்சதும் அந்த போட்டோகிராஃபர் கால் பண்ணி அந்த திருப்பதியோட தம்பியிட சொல்லிட்டு இருந்தான், அந்த எஸ்பியோட ஒய்ஃப் ரொம்ப அழகா இருக்கா, நான் நிறைய போட்டோஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு பேசிட்டு இருந்தான். உடனே அவன் தம்பியும் ஒரு மாதிரி வில்லத்தன்மை ரியாக்ட் பண்றான். இப்ப கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தா அவங்க வீட்டு கதவுல இவங்களுக்கு ஏதோ ஒரு எச்சரிக்கை மாதிரி எழுதி ஒட்டிடுது. அதை எடுத்து அந்த போலீஸ்காரர் பார்த்துட்டு என்கிட்டே சவாலா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்ப அந்த கல்யாணம் சந்தோஷத்துல அந்த திருப்பதிங்கிறவனுக்கு 2000 ரூபாய் காசு கொடுத்து அனுப்பிடுறாரு. இப்ப அவன் அன்னைக்கு நைட் வீட்டுக்கு போயிட்டு 12 லட்சம் சந்தோஷத்துல அவனோட தம்பி அந்த போட்டோகிராஃபர்ல கூப்பிட்டு வச்சு சரக்கடிச்சிட்டு இருக்கான். இப்ப குளிச்சுட்டு பேசிட்டு இருக்கும்போது அவன் தம்பி என்ன இப்படி பண்ணவங்க நான் சும்மா விட மாட்டேன், ஏதாவது பண்ணி ஏற்றிடுவேன் அப்படின்னு ரொம்ப கோபமா பேசிட்டு இருக்கான். இப்ப இவங்களுக்கும் அந்த இணையடி சாத்தி மூத்த முடிஞ்சிருது. இப்ப அந்த ராதாங்கிற பொண்ணு வீட்டுல தூங்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டு அலமாரியில ஒரு எலி தொல்லையா இருக்கு. இப்ப அந்த பொண்ணு எழுந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. தண்ணி குடிக்கும் போது அந்த அலமாரியில இருந்த ஒரு ட்ரங்க் பொட்டி ஒண்ணு கீழே விழுது. அந்த பொட்டி ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த பொட்டிக்குள்ள ஏதோ தங்கம் இருக்கிற மாதிரி தெரியுது. உடனே அங்க இருக்கிற ட்ரெஸ் விலை கூட்டு பார்க்கும்போது நிறைய பொண்ணுங்களோட மோதிரம், ஜிமிக்கி, செயின் அப்படின்னு நிறைய நகைங்க அதுல இருக்கு. அதெல்லாம் கையில எடுத்து ஒரு சேலையில முடிஞ்சுக்கிட்டு வீட்டுல இருந்து மெதுவா வெளியே வரா. உடனே ஹஸ்பண்டும் இந்த நேரத்துல எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்டுறா. உடனே அவளும் ஏதோ ஒண்ணு சொல்லி சமாளிச்சுட்டு அந்த வீட்டுல இருந்து நேரா கிளம்பி போய் அந்த ஊர் தலைவர்கிட்ட அதுல இருந்து மோதிரத்தை காமிச்சு கேட்டுட்டு இருக்கா, இது உங்க பொண்ணோடதா அப்படின்னு சொல்லி கேட்க அவரும் பார்த்துட்டு ஆமா நீ என் பொண்ணோடதுதான், உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு இமோஷனல் ஆயிட்டு இருக்காரு. உடனே அந்த பொண்ணு அங்க இருந்து வேகமா கிளம்பி ஒவ்வொரு பொண்ணு வீட்டுக்கா போறா. ஒவ்வொரு பொண்ணு வீட்லயும் எழுப்பி அந்த நகையை காட்டும் போது அவங்களோடதுன்னு சொல்றாங்க. இப்போ ரொம்ப பதறி போய் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தா அந்த திருப்பதிங்கிறவனும் இல்ல, அவன் தம்பியும் இல்ல. அடுத்து இந்த எஸ்பி கிட்ட எப்படியா சொல்லி அலர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு அந்த எஸ்பிக்கு எவ்வளவு நேரமா கால் பண்ண ட்ரை பண்றா, அவனும் போன் எடுக்கவே இல்ல. இப்ப அந்த வீட்டுக்கு அந்த திருப்பதிங்கிறவனும் வரான். வந்துட்டு லாண்டுக்கு போட வேண்டிய துணிலாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
உள்ள போய் துணியை மூட்டை கட்டி எடுத்துட்டு வந்து சைக்கிள்ல வச்சுட்டு கிளம்பிடுறான். இப்ப அந்த எஸ்பிக்கு போன் அடிக்கிற சவுண்டே கேக்குது. உடனே போன் எடுத்து இருக்கிற எத்தனை கால் பண்ணிருக்கா அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு கால் பண்றா. அந்த பொண்ணு உங்க ஒய்ஃப் வீட்டுல இருக்காம பாருங்க அப்படின்னு சொல்றா. இல்லையே அவ்வளவுதான் இருக்கா, நான் பார்த்து தானே வெளியில வந்தேன் அப்படிங்கிறான். இல்ல நீங்க எடுத்து உள்ள போய் பாருங்க அப்படின்னு சொல்றா. அதை கேட்டுட்டு உள்ள போய் பார்த்தா ரூம்ல அந்த பொண்ணு இல்ல. இப்படி காண போயிருப்பான். பதறும் போதுதான் அந்த ராதாந்திர பொண்ணு இன்னொரு உண்மையை சொல்றா. இந்த ஊர்ல அத்தனை பொண்ணுமே கொலை பண்ணிட்டு இருந்தது வேற யாரும் இல்ல, என் புருஷன் திருப்பதி தான் அப்படிங்க. இப்பதான் அந்த சைக்கிள் கில்லர் யாருன்ற ரிவ்யூ பண்றாங்க. அவன் ரூம்குள்ள போயிட்டு தூங்கிட்டு இருந்த அந்த பொண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்து அந்த பொண்ணை ஒரு துணி மூட்டை மாதிரி சுத்தி சைக்கிள்ல வச்சு கொண்டுட்டு போயிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பொண்ணுகளையும் எப்படி சித்திரவதை பண்ணி ரேப் பண்ணி கொலை பண்ணா அப்படிங்கறத அப்ப நான் ரிவ்யூ பண்றாங்க. இப்ப அந்த பொண்ணு திரும்ப வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு வளர்க்கிற நாய்கிட்ட அவனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மோப்பம் முடிக்க வச்சு அந்த நாயை அவுத்துறா. அந்த நாயும் ரொம்ப தூரம் அந்த ஊருக்கு வெயிலுக்கு ஒரு காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இப்ப அந்த பொண்ணு அந்த நாய் கூட ஓடி போய் பார்த்தா ஒரு பால் அடைஞ்ச கிணறு போல. அந்த கிணத்துல தண்ணியே இல்ல. அந்த கிணத்துல எட்டி பார்த்தா யாரும் இல்லாத மாதிரி இருக்கு. உடனே நீ எங்கடா போன, ஏன் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அந்த நாய் அந்த கிணத்தை மட்டுமே பார்த்து உழைச்சிட்டு இருக்கு. இப்ப திரும்ப போய் அந்த கிணத்தை எட்டி பார்க்கும் போது அந்த திருப்பணிங்கிறவன் அந்த கிணத்துக்குள்ள அந்த பொண்ணோட வாயை குத்தி உட்காந்துட்டு இருக்கான். இப்ப அந்த பொண்ணு கத்துறத பார்த்து அவன் மேல ஏறி வரான். மேல ஏறி வந்தா நீ யாரா அப்படிலாம் பண்ண, ஏன்டா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அப்போதான் அவன் சொல்றான், நான் இப்படி மாறினதுக்கு காரணமே நீடா, நமக்கு கையனாகி சாந்தி மூர்த்தனிக்கு என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறான். அப்போதான் இன்னொரு உண்மை வெளியே வருது. இந்த பொண்ணுக்கு பிடிக்காம அவன் கல்யாணம் பண்ணிருப்பான். அதுவும் இல்லாம இவன் அந்த வயசுல குடிச்சு இவனுக்கு ஆன்மை இல்லாம இருந்திருக்கும். இப்ப அந்த பொண்ணு நீ எதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணு எனக்கு தெரியும், உனக்கு தேவையான உடம்பு தானே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது அவன் எவ்வளவு ட்ரை பண்ணியும் அவனால ஒண்ணுமே பண்ண முடிஞ்சிருக்காரு. அதனால அந்த பொண்ணு ஒவ்வொரு நாளும் அவனுக்கு அதை சொல்லியே பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருந்திருக்கும். இப்ப அப்படியே ரொம்ப வருஷம் போயிட்டு இருந்தது. அந்த ஊர்ல உங்களுக்கு பக்கத்து வீட்டுல கல்யாணம் ஆச்சு பாத்தீங்களா, அந்த கல்யாண ஜோடியோட சாந்தி முகூர்த்தத்துக்கு இவங்க அந்த ரூம் டெக்கரேட் பண்ணிருப்பாங்க. அன்னைக்கு அந்த பொண்ணு இவனை மையமா கேவலமா பேசிருக்கோம். அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணுக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்துட்டு இருக்கும்போது இவன் எதிர்த்து எழுந்து அந்த பொண்ணோட வீட்டு பக்கம் போயிருப்பான். அப்போ அவன் அந்த ரூம்குள்ள பேசிக்கிட்டு அவனுக்கு கேக்குது. அதை கேட்டுட்டு அந்த ரூம் எட்டி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவங்க பேசுறத கேட்கும் போதுதான் அவன் ஆன்மை இல்லாதவன் இல்ல அப்படிங்கிறது அவனுக்கு புரிய ஆரம்பிச்சிருவோம். அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணு எழுந்து அந்த காட்டு பக்கமா போகும்போது இவனு பின்னாலே ஃபாலோ பண்ணிட்டு போய் அந்த பொண்ணை ரேப் பண்ணி அந்த உண்மை எங்க ஊர்ல சொல்லிடுவாங்கிற பயத்துல கொலை பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் அது புடிச்சு போய் தான் ஊர்ல ஒவ்வொரு பொண்ணு இந்த கல்யாணம் ஆகும்போதும் அவங்க முதலிரவு முடிஞ்ச அடுத்த நாள் அவங்க கொடூரமா சித்திரவதை பண்ணி அவங்க முதலிரவு எப்படி நடந்ததுன்னு அவங்க வாயிலே கேட்டு இன்னும் ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டு இருந்திருப்பான். அதை சொல்லி முடிச்சுட்டு அந்த ராதாங்கிற பொண்ணை அடிச்சு போட்டுட்டு இப்ப இந்த பொண்ணையும் ரேப் பண்றதுக்கு கிணத்துக்குள்ள போயிடறான். இன்னும் ரேப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ராதாங்கிற பொண்ணு கையில ஒரு மம்மட்டி எடுத்து அந்த கிணத்துக்குள்ள குதிச்சு அவன் தலையை ஒரே வெட்டா வெட்டிடுது. இதனாலதான் அந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அவன் தலையோட உடம்பு போல சேலம் சதவீதம் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கும். இப்ப இதோட கட் பண்ணி இந்த படத்தோட பார்ட் 2 பேரு கொடுத்து முடிச்சிருக்காங்க. அந்த படத்தோட ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன் இந்த பாப்பன் ஒரு உண்மை சம்பவம்னு. சோ அந்த உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுத்ததுனால இந்த படம் மையமா ஹிட் ஆயிடுச்சு. ஆனா இந்த படத்தோட பார்ட் 2 முழுக்க கற்பனையில் எடுத்திருப்பாங்க. அதனால இந்த பார்ட் 1 அளவுக்கு விறுவிறுப்பா இருந்திருக்காரு. அந்த செத்து போன திருப்பதிங்கிறவன் பேயா வந்து திரும்பவும் அந்த ஊர்ல நிறைய பொண்ணுங்களை ரேப் பண்ணி கொலை பண்ண மாதிரி படம் எடுத்திருந்தாங்க. அந்த படம் சரியா போகல. அதுல இந்த பார்ட் 2 படத்துக்கு நம்ம சேனல்ல ஒரு ரோஸ்ட் வீடியோ கூட போட்டுருந்தோம். சோ பாக்காதவங்க யாராவது இருந்தீங்க பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம பிளாஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ யாராவது மொபைல்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கொஞ்சம் ஹைப் போட்டு விடுங்க. திரும்ப இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்க எல்லாரையும் சந்தி. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. லாஸ்டா நம்ம எல்ஜி ஸ்குவாட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுங்க மக்களே. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.